எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வாழைப்பூ வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. பொதுவாக வாழைப்பூ அப்படின்னு சொன்னால் நம்ம உசிலி பண்ணுவோம், கூட்டு, சாம்பார், வடை பண்ணுவோம். ஆனால் இது போண்டான்னு சொல்லலாம், இல்லை பக்கோடான்னு சொல்லலாம். எந்த விதமான பருப்புகளும் ஊற வச்சு அரைக்கணுங்கிற அவசியமே இல்லை. முழுக்க முழுக்க நிறைய வாழைப்பூ இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் நல்ல டேஸ்ட்டான ஒரு வாழைப்பூ போண்டா செய்யலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவில் பருப்பு சேர்க்காம ஒரு எண்ணெயில் பொரிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா போண்டா, பக்கோடா எது வேணால் சொல்லலாம். அதுக்கு முதல்ல நம்ம வாழைப்பூவை ஆஞ்சி எடுக்கணும். இந்த ஆயிறது அப்படின்னு சொன்னால் அந்த மேலே இருக்கிற மடல் ஒவ்வொன்றா எடுத்துட்டு அந்த பூவை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த மடலை பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அந்த வேர் பகுதியோடு கட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வாழைப்பூலேருந்து தனித்தனியாக ஒரு ஒரு பூவும் பிரியாமல் இருக்கும். நமக்கு எல்லாத்தையும் எடுத்து இந்த நரம்பெல்லாம் ஆயறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். கையால் மேலே தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா பாருங்கள், நடுவில் இருக்கிற நரம்பு அந்த நடுப்பகுதியில் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே கண்டிப்பாக எடுக்கணும். இதை நம்ம அப்படியே எடுத்து நறுக்கி போட்டுட்டோம்னா வயிற்று வலி வரும். அதனால் நடுவில் உள்ளே போக போக நம்ம அந்த நரம்பு எடுக்க வேண்டாம். பெருசாக இருக்கிற வாழைப்பூலெல்லாம் இந்த நடுவில் இருக்கிற நரம்பு கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒரு 6லேருந்து 7 மடல் பிரித்து வச்சுட்டுருக்கேன். அந்த அளவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வாழைப்பூ எடுத்தால் ஒரு 7 மடல் நல்லா பெரிய வாழைப்பூ. தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். எதுக்காகனா வாழைப்பூ நறுக்குனா அது கருத்து போகாமல் இருக்க. இப்போ நான் ஆஞ்சி வச்சது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பூவில் ஒவ்வொரு பூவும் பிரியாமல் அந்த மடல் அப்படியே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ எடுத்துன்னு இருக்கேன் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 15 உங்களுக்கு போண்டா வரும். இப்போ இந்த நறுக்கிறது எவ்வளோ சுலபம் பார்த்தீங்களா? தனித்தனியாக ஒரு ஒரு பூவையும் அடுக்காமல் அந்த மடலை நம்ம அழகாக பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நறுக்கிறது ரொம்ப சுலபம். பொதுவாகவே வாழைப்பூ நறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிம்பாங்க. சில டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வாழைப்பூ ரொம்ப சுலபமாக குறைச்சலான நேரத்தில் ஆஞ்சி நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுடலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நம்ம இந்த தண்ணியில் வச்சுப்போம். இதே மாதிரி எல்லா பூவும் நம்ம ஆஞ்சி வச்சுக்கலாம். கண்டிப்பாக பொடி பொடியாக நறுக்குங்க, ரொம்ப முக்கியம். வாழைப்பூவை நறுக்கி வச்சாச்சு. அடுத்தது வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுன்னு இருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 வரமிளகா ட்ரையாக வறுக்காமல் மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ நான் அரைச்சின்னு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நறுக்கி வச்ச வாழைப்பூலேருந்து அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பேசன் எடுத்துட்டு பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மாவு போடலாம் திரும்ப சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மேலே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மல்லி, ஜீரகம், மிளகாய் அதையும் சேர்த்தாச்சு. நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூ அதையும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வாழைப்பூ சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாவு கூட நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்கிற வாழைப்பூ சேர்த்தா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்துட்டா மாதிரி இருக்கும், உப்பு காரமெல்லாம். இப்போ கடைசியாக வடிகட்டி வச்சுருக்கிற நறுக்குனா வாழைப்பூ சேர்த்தாச்சு. அதில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதனால் முதல்ல தண்ணி தெளிக்காமல் நல்லா பெசரிக்கோங்க. பெசர்றப்பே உங்களுக்கு ஓரளவு ஈரம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தண்ணியை தெளிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப முக்கியம். தண்ணி தெளித்து தான் பிசையணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அது உதிராமல் ஒரு ரவுண்டாக பால் மாதிரி பிடிக்க வரணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உருட்டி பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு உருட்ட வரணும். ஏன்னா எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி உருட்ட வரல, கொஞ்சம் மாவு போடல. திரும்பவும் பாருங்கள், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். திரும்பவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். லேசாக இந்த மாவு சேர்த்ததுக்காக தண்ணியை தெளிச்சுக்கிறேன். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அழகாக லட்டு மாதிரி இந்த பால் நிற்கணும். இப்போ பாருங்கள், நான் உருண்டையை எப்படி போடுறது, வாழைப்பூ உருண்டைன்னு சொல்லி காமிக்காமல் எண்ணெயில் பொரிக்கிறத காமிச்சுட்டுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பெசர்னப்புறம் ஒன்றே ஒன்று அந்த வாழைப்பூ மிக்ஸை ஒரு போண்டா மாதிரி ரவுண்டாக பிடிச்சி போட்டு பாருங்கள் எண்ணெயில். கொஞ்சம் கூட பிரியக்கூடாது. அந்த மாதிரி பிரியாமல் இருந்தால் நம்ம சேர்த்துருக்கிற
அந்த மாவு போரும்னு அர்த்தம். நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறேன். இந்த சமயத்தில நம்ம உப்பு, காரமும் போருமா அப்படின்னு சொல்லி ஒண்ணே ஒண்ண போட்டு பார்த்துடணும். கரெக்ட்டா இருக்கு. மாவு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. இப்ப பாருங்க ஒண்ணு போல நானு உருண்டையா பிடிச்சு வச்சுக்கிறேன். நம்ம என்னதான் இத வந்து பக்கோடா மாரி இருக்குன்னு சொன்னா கூட, நம்ம இந்த வாழைப்பூ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இந்த மாரி கொஞ்சம் ஒரு ரவுண்டா பிடிச்சிருந்தா தான் உங்களுக்கு உதிராம இருக்கும். பக்கோடா அப்படிங்கிறது கிள்ளி கிள்ளி போடுவோம். இது வந்து போண்டான்னே நம்ம பேர் வச்சுக்கலாம். ஆக்சுவலா இத வந்து பலா பிஞ்சுல செய்வாங்க. நான் இத வாழைப்பூல செஞ்சு காமிக்கிறேன். ஆயில் கரெக்ட்டான சூடு வந்தப்புறம் சிம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஒவ்வொரு உருண்டையா எண்ணெய்க்கு எந்த அளவுக்கு போடுமோ, அது மாரி ஒரு உருட்டி ஒரு 9 உருண்டை நான் போட்டுன்ருக்கேன் வாழைப்பூ உருண்டை. 2 நிமிஷத்துக்கு நம்ம கரண்டியெல்லாம் போட்டு கிளறவே கூடாது. டிஸ்டர்பே பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்க எடுத்தோனே கரண்டி போட்டுட்டீங்கன்னா, இது அழண்டு போறதுக்கு சான்சஸ் உண்டு. 2 நிமிஷம் கழிச்சு மெதுவா நம்ம திருப்பி விடலாம். பாருங்க. எண்ணெயில கொஞ்சம் கூட பிரியல. வாழைப்பூ இந்த மாரி பிரியாம வரதெல்லாம் பெரிய விஷயம். நீங்க சில சமயம் வடையே போட்டா கூட சில பேருக்கு என்ன ஆகும், அப்படியே அலண்டு போயிடும் எண்ணெயில. கொஞ்சம் கூட பாருங்க பிரியல. அதுக்கு வந்து நம்ம சேர்த்திருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அரிசி மாவு தான். கார்ன்ஃப்ளவர் மாவு மிஸ் பண்ணாம சேருங்க. மேல மொறு மொறு மொறுன்னு இருக்கும். இத்தன நாளா நீங்க வந்து வாழைப்பூ வடை செஞ்சிருந்தீங்கன்னா, இனிமே இந்த மாரி ஒரு போண்டான்னு சொல்லலாம், பக்கோடான்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க நல்ல கலர் வந்திருக்கு. சிம் ஃப்ளேம்லயே கிட்டத்தட்ட 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் வாழைப்பூ சேர்த்ததுனால உங்களுக்கு டார்க் ப்ரவுன் கலர்ல தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாழைப்பூ இந்த மாரி போண்டா மாரி பொரிச்சுட்டு, பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லி செய்வோம் தெரியுமா? அதுல கூட நீங்க இந்த குழம்பு செஞ்சுட்டு, இறக்கி வச்சுட்டு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்புன்னு கூட சொல்லலாம். மேல அவ்ளோ கிறிஸ்பாவும், உள்ளுக்குள்ள நல்லா அந்த வாழைப்பூ எல்லாம் வெந்துண்டு பாருங்க, சுட சுட நீங்க சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.